கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலையும் இந்த இடத்துக்கு இந்த ஆதரவு திருச்சபைக்கு தேவன் அடியாளையும் அழைத்து கொண்டு வந்தார். அதற்காக முதலாவது நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதன் பின்னாதாக இந்த திருச்சபையினுடைய ஆயர் அவர்களையும் இந்த நேரத்தில் நான் நினைக்கிறேன். அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த இடத்துலையும் தேவன் இந்த அடியாளை கொண்டு வந்து ஒரு பெரிய காரியத்தை இடத்துல செய்வாங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. பெண்களா இணைந்து தேவனுடைய ராஜ்யத்துக்காக எழும்புகிற காலம். ஹல்லேலூயா. பெண்களா இணைந்திருக்கும். ஹல்லேலூயா. ஒரு எழுப்புதலின் காலம் நல்ல துளிர்விட ஆரம்பித்து விட்டது என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நேரத்திலையும் தலைகளை தாழ்த்தி நம்ம வார்த்தைக்கு நேராக நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இந்த நேரத்தில் உங்க பாதத்துல நாங்கள் வந்து நிற்கிறோம். அப்பா, எங்களோடு நீங்க பேசுங்க. உங்க வார்த்தை எங்களோடு இடைப்படட்டும். வந்திருக்கிற ஒருவரும் வந்த வண்ணமே திரும்ப செல்லாதபடிக்கு ஆவியானவர் ஒவ்வொருடைய இருதயத்திலும் உங்களுடைய வார்த்தையை பேசும்படியாக தேவன் இந்த நேரத்துல கிரியை செய்யும்படியாக அர்ப்பணிக்கிறோம். அப்பா, உங்களுடைய வழிநடத்துதல் இந்த வேலையில் விளங்குவதாக. நீ பெரிய காரியத்தை செய்யுங்க. தேவனுடைய நடத்துதலுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நாளினுடைய தலைப்பை கேட்ட போது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. போராடும் பெண்டீருடன் திருச்சபை. போராடும் பெண்டீர். எஸ், நம்மளுடைய பெண்கள் நிறைய விதத்துல என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? போராடி கொண்டிருக்கிறோம். போராட்டம் ஒரு நாள் ஓய்ந்தபாடு இல்லை. தொடர்ந்து நம்மளுடைய போராட்டம் நீடிச்சு கொண்டேதான் இருக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையில கடைசி வரைக்கும் என்னது? ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை தான். ஆனா போராடும் பெண்ணினுடன் திருச்சபையில இருக்கிற போராடும் பெண்கள் என்ற இந்த தலைப்பு உண்மை ஒரு மிகவும் அருமையான தலைப்பு. நேற்றைய தினத்துல இந்த திருச்சபைக்காக ஆண்டவரே வார்த்தை தாங்க இந்த இடத்துல வந்த மக்களுக்கு நீங்க என்ன பேச விரும்புகிறீர் என்று தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கும் போது தேவன் என்னோடு இடைப்பட்டதான ஒரு வார்த்தை ஏசாயா 62வது அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா 62வது அதிகாரம் 4வது வசனம். யாராவது வாசிக்கலாம்? ஏசாயா 62:4. அல்லேலூயா. ஒரு முறை நான் வாசிக்கிறேன். நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எண்ணப்படாமலும் நீ எப்சிமா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும். நாம் பெண்களா இருக்கிற நம்ம இந்த நாள்ல போராட வேண்டும், எழுத வேண்டும் என்று நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனா நம்ம எழுத வேண்டிய நம்ம இந்த நாள்ல எப்படியா இருந்து கொண்டிருக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் நம்மளுடைய வீட்டுகள்ல நம்ம போகிற பிரயாணங்கள், நம்மளுடைய வாழ்க்கை பிரயாணங்களை கொஞ்சம் திருப்பி பார்க்கும் போது நிறைய சூழ்நிலைகள் நான் ஒரு கைவிடப்பட்டவள் அப்படின்னு நிறைய நினைவுகள் தான் நமக்கு நிறைய நேரம் வருகிறது. ஒரு கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறேன். பார்க்கும்போது நீ கைவிடப்பட்டவன் எண்ணப்படாமலும் இந்த இடத்துல வந்திருக்கிற பெண்கள், போராட வேண்டிய பெண்கள், அந்த நாள் அது பாடும்போது ரொம்ப ஒரு சந்தோஷம்
சந்தோஷமா இருந்தது. அழுது கொண்டிராத ஒரு பெண்களாய் நம்ம இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எதற்கு எடுத்தாலும் சின்ன சின்ன காரியங்களுக்கும் தேவனுடைய சமூகத்துல போய் முறுமுறுத்து கொண்டு, ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை, எதற்கு இந்த வாழ்க்கை, ஏன் இந்த வாழ்க்கையில நான் இந்த மாதிரி பாடுகள் வழியா நடந்து போய் கொண்டிருக்கிறேன், எனக்கு மட்டும்தான் இந்த காரியத்தை ஆண்டவர் நீர் அனுமதிக்கிறீரா? பக்கத்துல பாருங்க, அவங்களாம் நல்லா தானே இருக்கிறாங்க, ஆலயத்துக்கு போகல, தேவனை தேடல, தேவனை தேடாதவங்களாம் ரொம்ப நல்லா இருக்காங்க, தேவனை தான் தேடுறேன், ஆனா எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை, இந்த மாதிரி ஒரு பாதை. நிறைய நேரங்கள் இப்படிப்பட்ட ஒரு கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம தேவனுடைய சமூகத்துல குழப்பிக் கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். இனி அது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எண்ணப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் பெண்களாய் இருக்கிற நம்ம தேசம் ஒருவேளை சுற்றில் இருக்கிறவங்க நம்ம கைவிடப்பட்டது போல பார்க்கலாம், உன் குடும்பம் ஒரு பாழான ஒரு குடும்பம் போல வந்த சுற்றிலும் இருக்கிறவர்கள் பார்க்கலாம். ஆனா தேவனுடைய பார்வை எப்படியா இருக்குன்னா, உங்கள் மேல் ஒரு பிரியமா இருக்கிறார். தேவன் உங்கள் ஒவ்வொருவர் மேலேயும் தேவன் பிரியமா இருக்கிறது நிமித்தம் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், உன் தேசம் கைவிடப்படல, பாழாக்கப்படல, உன் தேசம் வாழ்க்கைப்படும். ஹல்லேலூயா. உன் தேசம் வாழ்க்கைப்படும். வாழ்க்கைப்படப்போகிற ஒரு தேசமாக உன் தேசம் காணப்படும். ஒரு காரியத்தை குறித்து இந்த நாள் நம்ம கொஞ்சம் தியானிக்கலாம். எடுத்துக்கொள்வோம். ரூத்தின் புஸ்தகத்தை நம்ம அனைவரும் எடுத்துக்கொள்ளலாம். ரூத் புஸ்தகத்துல முதலாவது அதிகாரத்தை நம்ம பார்க்கும் போது நமக்கு தெரிந்த காரியம், நகோமி என்ற ஒரு தாயார் தன் பிள்ளைகளோட, தன் கணவர் தன் பிள்ளைகளோட அந்த தேசத்துல பஞ்சம் உண்டாயிற்று என்று அறிந்து எந்த தேசத்துக்கு புறப்பட்டு போறாங்க? மோவாபிய தேசத்துக்கு புறப்பட்டு போகிறாங்க. அந்த தேசத்துக்கு போகும்போது அவள் போகிறா, தன் கணவனோட தான் போறா, தன்னுடைய 2 மகன்களோட கூட அவள் போகிறா. அங்க என்ன நடக்கிறது என்று நமக்கு தெரிந்த காரியங்கள் தான். அங்க என்ன நடக்கிறது? திடீரென்று அவளுடைய கணவன் என்னதாகிறார்? மரித்து போகிறார். தன்னுடைய கணவன் தான் மரித்து போகிறார் என்று பார்த்தா தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுறார்? திருமணம் பண்ணி வைக்கிறான். திருமணம் பண்ணும் போது பிள்ளைகள் மக்லோன், கிளியன் என்ற 2 மகன்கள் இருக்கிறாங்க. மக்லோனுடைய மனைவி ரூத், கிளியனுடைய மனைவி ஒர்பால். இப்படி 2 மோவாபிய ஸ்திரீகளை தன் பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறார். இப்படியாவது என் கணவன் தான் போயிட்டான், இனிமே என் குடும்பம் கட்டப்படும், என் தேசம் வாழ்க்கப்படும் அப்படின்னு ஒரு நினைவோடு அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நினைவு நேரங்களிலே தன் 2 குமாரரையும் அந்த பகுதியில் என்ன பண்றா? அவள் இழக்கிறா. அங்க தன்னுடைய 2 குமாரர்களும் என்ன பண்ணுகிறாங்க? மரித்து போகிறார்கள். ஏற்கனவே இவன் எப்படி தன் கணவனை மறிச்சு இவள் ஒரு விதவையா இருக்கிறா. இவளை நம்பி இவள் வீட்டுக்கு வந்த 2 பெண்கள் எப்படி ஆயிட்டாங்க? விதவைகளாய் மாறிவிட்டாங்க. அவளுடைய தேசம் கைவிடப்பட்ட ஒரு தேசமாய் மாறிவிட்டது. அவளுடைய குடும்பம் ஒரு பாழான ஒரு தேசமாய், பாழாக்கப்பட்ட ஒரு பட்டணம் போல மாறிவிட்டது. ஐயோ, நான் என்னுடைய தேசத்துல பெத்லகேம்ல இருக்கும்போது அங்கதானே எப்படி இருந்தேன்? பஞ்சத்துல இருந்தேன். ஆனா இங்க வந்து நான் நல்லா இருப்பேன். இந்த இடத்தை நான் சுதந்திரித்துக் கொள்வேன். இந்த இடம் என்னுடைய பிள்ளைகளுக்குனால கட்டப்படும், என் தேசம் வாழ்க்கைப்படும் என்று நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த இடத்திலேயே என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதுன்னு சொல்லி ஒரு மிகுந்த வேதனையோடு அவள் நினைத்துக் கொண்டிருக்கும்போது அவளுடைய ஒரு செய்தி கேட்கப்படுகிறது. 6ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும்போது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார். அங்க இருக்கிற பஞ்சத்தை என்ன பண்ணிட்டாரு? ஆண்டவர் போக்கிட்டாரு. நீ திரும்ப என்ன பண்ணலாம்? அவளுக்கு அப்ப அங்க என்ன கிடைக்க ஆரம்பிச்சுட்டு ஆகாரம் கிடைக்க ஆரம்பிச்சுட்டது. நம்ம என்ன பண்ணிடலாம்? நம்ம சொந்த தேசத்துக்கு திரும்பி போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நினைவோடு அவன் இருக்கிற அந்த வேலையில தன் 2 மருமக்களை அழைக்கிறான். 2 பேரையும் கூப்பிட்டு சொல்றான், இனிமே என் மூலமா உங்களுடைய வாழ்க்கைய நான் கட்ட முடியாது. நான் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கப்பட்டு அந்த இடத்துல சொல்லப்படும்போது நான் வாழ்க்கப்பட்டு எனக்கு ஒரு பிள்ளை பிறந்து அது வரைக்கும் நீங்க காத்திருக்க உங்களால முடியாது. அதனால நீங்க போங்க, உங்களுடைய சொந்த வீடுகளுக்கு நீங்க திரும்பி போங்கன்னு சொல்லி அனுப்புறா. அதுல ஒருபால் என்ன பண்ணுகிறார்? தன் சொந்த வீட்டுக்கு திரும்பி போய்விடுகிறார். ஆனா ரூத்தினுடைய வாழ்க்கை, ரூத் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல அது கடைசி வார்த்தை சொல்லுகிறது, ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அல்லேலூயா. இந்த இடத்துல அவளுடைய வாழ்க்கை கட்டப்படலைதான். ஆனாலும் அவளுடைய எண்ணம் தன் மாமியாரை விட்டு அவளால போக முடியல. அவளும் என்ன பண்ற? தனிமையா தானே இருக்கிறாங்க.
அப்படின்னு ஒரு பாசத்துல. ஏன் அந்த பாசம் அவளுக்குள்ள வந்துச்சுன்னா, அவளுக்கு அந்த நகோமியினுடைய தேவன் மேல ஒரு பற்று. நகோமியினுடைய தேவன் யார்? நாம் ஆராதிக்கிற தேவன் நகோமியினுடைய தேவனா இருக்கிறார். மோவாபிய அந்த தேவர்களை அவள் அருவருத்து இந்த இடத்துக்கு வந்தவள் திரும்பியும் அந்த மோவாபு இடத்துக்கு அவளுக்கு போகிறதுக்கு மனசு இல்லை. அந்த தெய்வத்தினிடம் அவளுக்கு போகிறதற்கு மனதில்லை. அதனால என்ன சொல்லுகிறா, அந்த இடத்துல அந்த கடைசி பார்க்கும்போது 16வது வசனத்துல கடைசி பார்க்கும்போது, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று உறுதியாய் ஆண்டவரை அவள் பற்றி கொண்ட ஒரு ஸ்திரீயாய் கொள்ளப்படார். ரூத்தை பார்க்கும்போது வேதாகமத்தில பெண்களினுடைய பெயரிலேயே ஒரு புஸ்தகம் இருக்குன்னா 2 புஸ்தகம் இருக்குது. ஒன்று ரூத்து, எஸ்தர். இந்த 2 புஸ்தகங்களும் இருக்கிறது. முதல் புஸ்தகம் இந்த ரூத். இந்த ரூத்ல அவளுடைய பேரை வச்சு என்ன பண்ணிட்டார் ஆண்டவர், ஒரு புத்தகத்தினுடைய பேரை எழுதி வைத்திருக்கிறார். அப்போ ஏனென்றா அவள் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், தேவனை உறுதியாய் பற்றி கொண்டார். வாழ்க்கையில போராட்டம் வரும். போராட்டத்தின் நிலைமையில நம்ம பின் நோக்கி பார்த்து விடக்கூடாது. ஏன் அந்த தேவனிடத்துல வந்தேன், நான் ஆண்டவனிடத்துல போனேன். ஒரு சகோதரிட்ட பேசும்போது, என் பிள்ளைக்காக நான் அழுது ஜெபிச்சேன், என் பிள்ளை படிக்கவே மாட்டேங்கிறான், ரொம்ப ஸ்கூலுக்கு எப்போ போனாலும் என்ன பண்றாங்க, டீச்சர் அவனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அதனால என்னால என்ன பண்ண முடியல, அந்த பிள்ளைய நான் எவ்வளவோ நான் திட்டி பார்த்துட்டேன், இது பண்ணேன். ஒன்னும் படிப்புலையாவது ஒன்று ஞானமா இருக்கணும், இல்லைன்னா அவங்களுடைய ஸ்கூல்ல சேட்டை பண்ணாமையாவது இருக்கணும். எப்போதும் கம்ப்ளைண்ட் தான். அதனால அந்த சகோதரி என்ன பண்ண மாட்டாங்கன்னா, சீக்கிரம் ஸ்கூல்ல பையனை போய் கூட போக மாட்டாங்க. அவங்க டீச்சர்லாம் போனதுக்கு அப்புறம் கடைசியா பையனை பண்ணுவாங்க, அந்த பையனை கூப்பிட்டு ஒரு நாள் தெரியாம மாட்டிக்கிட்டாங்க. அந்த டீச்சர் திரும்பியே ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு மனசுல ஏற்கனவே வேதனை இருக்கிறதுனால அந்த டீச்சர்கிட்ட சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. டீச்சர் போய் பிரின்சிபல்ல போய் நிப்பாட்டிட்டாங்க. அந்த பிரின்சிபல் முன்னாடி போய் அழுறாங்க, என்னால இந்த இதெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு முடியல, அமிதமான ஒரு அழுகை. அப்போ அந்த சகோதரி என்ன சொல்றாங்க, என் மகனுக்காக நான் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிச்சேன் சிஸ்டர், இப்ப நான் ஜெபிக்கிறதெல்லாம் கிடையாது. எப்படி இப்ப நான் அந்த பையன் திரும்ப இதே கேள்விதான் கேட்டுட்டே இருக்கேன், இப்ப நான் ஃபாஸ்டிங் போட்டு நான் ஜெபிக்கல, எனக்கு விருப்பம் இல்லை, நான் எனக்கு ஜெபிக்கணும்ங்கிற ஆசை வெறுத்து போயிட்டு அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி சொல்லும்போது, இல்ல சகோதரி நீ அப்படி சொல்லாதீங்க, கண்டிப்பா ஜெபத்துக்கு ஒரு நாள் பதில் உண்டு. நம்மளுடைய தேவன் யாரு? ஜெபத்தை கேட்கிற தேவன், ஜெபத்தை தள்ளாத தகப்பன். அவர் ஜெபத்தை கேட்கிற, இல்ல அப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி உற்சாகப்படுத்தினேன். உண்மையாகவே விதமான ஒரு சூழ்நிலை தான். ஏதோ ஒரு காரியம் அழுக, நான் ஜெபிச்சேன், ஃபாஸ்டிங் போட்டேன், இந்த காரியத்தை என்னால சாதிக்க முடியல, இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில நடக்கல, நான் இனிமே ஃபாஸ்டிங்க நிறுத்திட்டேன், இனிமே நான் என்னுடைய ஜெபத்தை நிறுத்திட்டேன். இல்லை, இந்த ரூத் எப்படி இருந்தாங்க, நான் கைவிடப்பட்டுட்டா தன்னுடைய வாழ்க்கை பாலா போயிட்டுதான். ஆனாலும் யாரை பிடிச்சு கொண்டாங்க? ஆண்டவரை பிடிச்சு கொண்ட யாரா கைவிட்டாரா? ரூத்தினுடைய சரித்திரம் நமக்கு தெரிந்ததுதான். அவளுடைய சந்ததியில யார் பிறந்தாங்க? இயேசு கிறிஸ்து. மத்தேயு முதல் அதிகாரத்துல ரூத்தினுடைய பெயர் அந்த வம்ச அட்டவணையில இடம்பெற்றிருக்கிறது. அவ்வளவு ஒரு பெரிய ஒரு காரியத்தை ஆண்டவர் அவள் ஒரு புரட்சாதி தான். ஏன் அந்த புரட்சாதியான அந்த மகளுடைய சந்ததியில தேவன் பிறக்க வேண்டும்? ஏனென்றால் அந்த கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட அந்த இருதயம் அவளுக்குள்ள இருந்தது. இந்த நாள்ல என் வாழ்க்கை உண்மை, நான் இந்த பெண்களை குறித்து நான் எடுக்கும் போது நிறைய என்னுடைய மைண்ட்ல வந்துச்சு, அப்படி பேசணும், இப்படி பேசணும், நம்ம பிள்ளைங்க எல்லா பெண்களையும் எழுப்பி விட்டுறணும் அப்படின்னு. ஆனா ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காரும் போது ஆண்டவர் என்னுடைய பெண்கள் போராட வேண்டிய பெண்கள் தான், ஆனா அவங்களுடைய இருதயத்தை இன்னும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருந்து கொண்டு தேசம் பாலாயிட்டுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களை இந்த நேரத்தை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாள் ஆண்டவர் உண்மையாகவே இந்த நாள் ஆண்டவர் இந்த இடத்தில் இடைபெற்று கொண்டிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா அது ரூத்தினுடைய புஸ்தகத்துல அவள் அதிகமாய் போகிற காரியம் ரூத்ல 1வது அதிகாரத்துல 20வது வசனத்திலிருந்து 21 யாராவது வாசிக்கலாம்? அதுக்கப்புறம் ரூத் நகோமியுமா எங்க போறாங்க? தன்னுடைய சொந்த தேசம் பெத்லகேமுக்கு போகிறாங்க. போகிற வழியில அவளுடைய முன்னாடி இருக்கிற இனங்கள் எல்லாம் என்ன பண்ணுது, அவளை பார்க்கிறது. பார்த்த உடனேயும் எல்லாரும் நகோமி வந்துட்டா
அப்படின்னு சந்தோஷத்தோட அவங்க கூப்பிடுறாங்க. ஆனா அவளுடைய வார்த்தை எவ்விதமா இருக்கு பாருங்களேன். 19வது வசனத்துல, அப்படியே இருவரும் பெத்லகேம் மட்டும் நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லகேமுக்கு வந்த போது அவர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு, அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவள் நகோமியோ என்று பேசிக் கொண்டார்கள். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறா என்று சொல்லுங்கள், சர்வ வல்லம் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். யார் அவளை போக சொன்னா அந்த மோவாப் தேசத்துக்கு? தேவனிடத்துல கேட்டுட்டு போனாங்களா? ஆனா அத குருவுக்கு போது மட்டும் எனக்கு ஆண்டவர் கசப்பை கண்டுபிடிச்சு. என்னோட நகோமிங்கிறது அவளுக்கு, என்ன நகோமி கூப்பிடாதீங்க, என் வாழ்ல கசப்பு தான் இருக்கு, இந்த மாறான்னு என்ன கூப்பிடுங்க. மாறான என்னது? கசப்பு. இந்த மாறானே கூப்பிட்டுருங்க, எனக்கு நகோமிங்கிற பேர் எனக்கு வேண்டாம். அவளுக்கு இப்படிதான் நம்மளுடைய சில சில டிசிஷன், நம்ம எடுக்கிற தீர்மானங்கள் நம்மளை கசப்பு நிறைந்த வாழ்வுக்கு நேராய் மாற்றி விடுகிறது. நம்ம ஒவ்வொரு பெண்களா இருக்கிற நம்மளுடைய பதத்துலதான் குடும்பத்தினுடைய தீர்மானத்தை எடுக்க வேண்டிய பொறுப்பை யார் கொடுத்திருக்கா? கொடுத்திருக்கிறாங்க. இதனால நிறைய நேரங்கள் நம்ம யோசிக்கலாம், நம்ம எங்க தீர்மானம் எடுக்க, நம்ம எடுத்து நம்ம அட்வைஸ நம்ம ஆண்டவர் கணவரிடத்துல போய் சொன்னா எங்கவா செய்யறாங்க அப்படின்னு. உண்மையாக என்னுடைய வாழ்க்கையிலையும் நிறைய காரியங்கள் உண்டு. நான் ஒரு டிசிஷன் எடுப்பேன், என்னுடைய கணவர் அதை விட டைரக்ட் ஆப்போசிட்ல தான் இருப்பாங்க. அந்த ஆப்போசிட் இதுல இருக்காங்க. எனக்கு ரொம்பவே சில நேரங்களில் போராடுகிற காரியமா. ஆனா ஒரே ஒரு காரியத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், அவங்களோட அந்த காரியத்துக்கு ரொம்ப போராட மாட்டேன். ரொம்ப அப்படியே வாக்குவாதம் பண்ணி போராடி இதுதான் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி போராடி நிற்கிற காரியம் இல்லை. என்ன பண்ணுவேன்னா, இதே காரியத்தை ஆண்டவரே உங்க சமூகத்துல நான் வைக்கிறேன், உங்க சித்தம் இருந்தா அந்த பொருள் வாங்கணும்னா அந்த பொருள் வீட்டுக்கு வரட்டும், உங்க சித்தம் இல்லைன்னா அந்த பொருள் வீட்டுக்குள்ள வரக்கூடாது, அந்த வீட்டுக்குள்ள உங்களுக்கு இந்த சித்தம் இல்லாம ஒரு பொருளும் வரக்கூடாது. அவங்க இருதயத்தை நீங்க என்ன பண்ணுங்க, கிரியேட் செய்யுங்க. எப்படியாவது இந்த காரியத்தை அவங்களுடைய இருதயத்துல மாற்றி போடுங்க. உண்மையாக பெண்களா இருக்க வேண்டிய நம்ம இப்படிப்பட்ட காரியங்கள் என்ன பண்ண வேண்டும், கற்றுக்கணும். இல்ல இல்ல நான் சொல்லி எப்படியாவது சொல்லி சாதிக்க வச்சிருவேன், எப்படியாவது இந்த காரியத்தை அவங்க நடத்தி வைக்க தீர்மானித்து விடுவேன். உண்மை என்ன பண்ண முடியாது, மனசை மாத்தவே முடியாது. ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க ஒரு சொட்டு கண்ணீர் அந்த காரியத்துக்காக வடித்து பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு நீதியை செய்வார். சீக்கிரமா அந்த காரியத்துல உங்களுக்கு நியாயத்தை செய்வார். ஆண்டவருடைய சமூகத்துல வந்து அந்த காரியத்துக்கு நீங்க விண்ணப்பம் பண்ணுகிற அந்த விண்ணப்பத்தை தேவன் என்ன பண்ண மாட்டார், மறக்க மாட்டார். அந்த காரியத்தை ஆண்டவர் ஒரு அதிசயத்தை உங்க வாழ்வுல செய்கிறவராயிருப்பார். இவளுடைய முடிவு, இவளே எடுத்த முடிவு, தன் கணவர் பிள்ளைகளோட போன காரியம் தவறாக இருந்தது. ஆனா இவன் சொல்லுகிறது, ஆண்டவரை முறுமுறுக்கிறார். எனக்கு கசப்ப சர்வ வல்லவர் கொடுத்து விட்டார் என்று ஆண்டவரை முறுமுறுக்கிறார். இந்த எனக்கு என்னுடைய பெருமையா, நான் நிறைவா இந்த இடத்துல இருந்து நான் போனேன், ஆனா இப்போ நான் வெறுமையா நான் வந்திருக்கிறேன், சர்வ வல்லவர் என்னை கேசப்படுத்தி இருக்கிறேன், நீங்க ஏன் எனக்கு நவோமின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி எதனையோடு இந்த இடத்துல அவர் சொல்லுகிற காரியம். பெண்களுக்குள்ள தேவனிடத்துல முறுமுறுப்பு இருக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென், ஹல்லேலூயா. முறுமுறுப்பு தேவனுடைய சமூகத்துல இருக்கக்கூடாது. நிறைய பேர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில 40 வருஷம் தேவன் அந்த பாதையை நடத்தி சென்றாருன்னா ஒரே ஒரு காரியம், முறுமுறுப்பு மாத்திரம் தான். அவர்கள் சுதந்திரிக்க வேண்டிய அந்த தேசத்தை அவங்க சுதந்திரிக்காத காரணம் முறுமுறுப்பு தான். பெண்களுக்குள்ள அந்த முறுமுறுப்பு இருக்கும் போது தேவனால கிரியை செய்ய முடியாது. நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்துக்கு அது என்ன பண்ண விடும், தாமதமாகிவிடும், அது டிலே ஆயிடும். அந்த ஆசீர்வாதம் டிலேயாதான் கிடைக்கும். அதனால முறுமுறுப்பு இருக்க கூடாது. நகோமியுடைய வாழ்க்கையில அந்த முறுமுறுப்பை அந்த இடத்துல நம்ம வந்து பார்க்கிறோம். நமக்குள்ள அந்த முறுமுறுப்பு இருக்க கூடாது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரூத்தினுடைய வாழ்க்கையில அவ என்ன பண்றா, போவாசினுடைய நிலத்துக்கு போகிறா, அவங்க கதிர் பொறுக்கிறா. அவள் ரூத் 2:12 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 2:12 வாசிக்கலாம். இந்த இடத்துல பாருங்க, ஒரு செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. இந்த இடத்துல அவள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அவள் ரூத் அடைக்கலமாய் வந்ததை நிமித்தம் அவளுடைய தேசம், இவள் சொல்லுகிறார், என்ன வெறுமையா இருக்கிறேன், என்னுடைய தேசம். ரூத் நகோமியுடைய வார்த்தை எப்படியா இருக்குது, என்னுடைய தேசம் ஒரு வெறுமையான ஒரு தேசமா இருக்கிறது. ஒரு வெறுமை, அப்படி பாலானதுதான். வெறுமைனா என்னது, ஒரு பாலான
ஒரு தேசம் தான். அப்படியா இருந்த தேசத்தை ஆண்டவர் அவளுக்கு ஒரு நிறைவான ஒரு பலனை அவளுடைய சந்ததியில கொடுத்தார் என்றால் அவள் தேவனை உறுதியாய் பற்றி கொண்டதன் மாத்திரம் தான். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அதை எதிர்பார்க்கிறார். இந்த காரியத்தை நிமித்தம், இந்த ரூத்தினுடைய வாழ்க்கை நிமித்தம் நாம் தேவனை ஒருபோதும் முறுமுறுக்காதபடிக்கு எந்த சூழ்நிலையிலையும். ஆனா இந்த இடத்துல பார்க்கும்போது ரூத் எந்த இடத்துல முறுமுறுத்தாருன்னு சொல்லல. நகோமிதான் முறுமுறுத்தா, ரூத் எந்த இடத்துலயும் முறுமுறுக்கவே. அவள் நகோமியுடைய அடுத்தடுத்து சொல் கேட்டு அவளுடைய போவாசை திருமணம் செய்கிறார். அவளுடைய வாழ்க்கையில அந்த ஓபேத்தை பெறுகிற ஓபேத்தினுடைய சந்ததி அப்படியே கிறிஸ்துவினுடைய சந்ததி பிறக்கிறதுக்கு வம்ச பட்டியலில் இடம்பெறுகிறார். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியமா இருக்கிறது. இன்னும் கூட ஆதியாகமம் 16வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 16வது அதிகாரத்துல நாம் இந்த நாள்ல இந்த அதிகாரத்தை நம்ம வாசிச்சோம். உண்மையாவே எனக்கு சந்தோஷமா இருந்தது. ஆண்டவர் அப்படியே இந்த இடத்துல முதல் வேத பகுதியை இந்த அதிகாரத்தை என்ன பண்ணாரு, வாசிக்க வைத்தார் என்று கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இடத்துல பாருங்களேன், அடுத்த ஒரு பெண், நம்ம ரூத்தினுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம பார்த்தோம். இந்த இடத்துல 2 பெண்கள் காணப்படுறாங்க. சாராய், இன்னொன்னு யாரு, ஆகார். 2 பெண்களை அந்த இடத்துல காணப்படுறாங்க. நமக்கு தெரிந்ததுதான் ஆகார் யாரு, சாராயினுடைய ஒரு அடிமை பெண். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துச்சாரு. என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? ஆதியாகமம் 15ல பாத்தீங்கன்னா, உன் கர்ப்பத்துல தான் நான் வந்து உனக்கு சுதந்திரவாளியை வைப்பேன். நான் என்னோட வீட்டு விசாரணைக்காரன் எலேசர் இருக்கான், அவனை என்னுடைய சுதந்திரவாளியா இருக்கணும்னு சொல்லுவது இல்ல, உன்னுடைய கர்ப்பத்துலதான் அப்படின்னு ஆண்டவர் என்னோட திட்டமும் தெளிவா சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, வானத்தை பாரு, அதுல அவிதமா உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், கடற்கிற மணலை பாரு, அவிதமா உன் சந்ததியை பெருக, வாக்கு கொடுத்துட்டாரு. ஆனா அந்த வாக்கை ஆபிரகாம் விசுவாசிச்சான். ஆனா அந்த ஆகார் பெண் என்ன பண்ணிட்டாங்க, சாரா என்ன பண்ணிட்டாங்க, அந்த வாக்கு தத்தத்தை விசுவாசிக்க முடியாதபடி ஒரு தடுமாற்றம் அவங்களுக்குள்ள காணப்பட்டது. இந்த நாள்லயும் ஆண்டவர் எத்தனையோ வாக்கு தத்தங்கள் அவங்களுக்கு கொடுத்திருக்கலாம், எத்தனையோ காரியம் இந்த நாள்ல செய்வேன் என்று வாக்கு கொடுக்கலாம். ஆனா சில தடுமாற்றத்தின் நிமித்தம் இதுலயும் யாரு தவறான ஒரு இடத்தை சூஸ் பண்றாங்க பாருங்க. சாரா என்ன பண்றாங்க, ஆகாரை சூஸ் பண்ணி தன்னுடைய கணவருக்கு கொடுத்துட்டாங்க. இவ்விதமாக அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் என்ன வார்த்தை சொல்லுகிறார் என்றால், 2வது வசனத்துல, சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும், அவளால் என் வீடு கட்டப்படும், அவளால் என் வீடு கட்டப்படும். நம்ம நிறைய நேரத்துல மனிதர்களை நம்புறோம், அவர்கள் என்னுடைய காரியத்தை இந்த இடத்துல ஜெயத்தை கொடுப்பாங்க, இந்த இடத்துல அவங்களுடைய மூலமா எனக்கு வாசல் திறக்கப்படும், அவர்கள் மூலமா என்னுடைய வீடு ஆசீர்வதிக்கப்படும். விதமாய் நிறைய காரியங்கள் நம்ம தவறாய், ஒரு சாராயை போல எடுக்கிற ஒரு தவறான முடிவுகள் காணப்படுகிறது. அதே நிமித்தம் அவள் என்ன பண்ணுகிறார், சாராய் என்ன கடினம், அதுக்கப்புறம் அற்பமாய் நினைக்கிறான். அற்பமாய் நினைச்சு தன்னுடைய நாச்சியார ஆகார் என்ன பண்ற, அற்பமா நினைக்கிறா. அதனால இவன் என்ன பண்ற, சாரா என்ன பண்ற, அவன் கடினமா நடத்துறான். கடினமாய் நடத்தி அவன் என்ன பண்ற, வீட்டை ஓடி போனவனே ஆண்டவர் விட்டாரா, அதுலயே ஆண்டவர் விடல, நீ போய் உன் ஆசிரியர் இடத்துல போய் அடங்கி இருன்னு சொல்லி திரும்ப அவன் அனுப்புறாரு. இவ்விதமாக சில காரியங்கள் தவறான பாதையை நோக்கி தவறான டிசிஷன் எடுக்கிறதுக்கு பெண்களா இருக்கிற நான் குடும்பத்துல வழிகாட்டுதலாய் மாறிவிடுவோம். அல்லேலூயா. இந்த மாதிரி காரியங்களை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அருவருக்கிறார். நம்மளிடத்துல இந்த காரியங்கள், தவறாக டிசிஷன் எடுக்கிற காரியங்கள் யோசிச்சு பாருங்க. எத்தனை பேரு நம்ம ஒரு விஷயத்தை நம்ம வந்து டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம யோசிச்சோமா, எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம யோசிச்சிருக்கோமா? நிறைய நேரங்கள்ல நல்லா போயிட்டே இருந்துச்சுன்னா நம்ம யோசிக்கவே மாட்டோம், ஆண்டவரை நினைக்கவே மாட்டோம். ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போதுதான் ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி என்ன பண்ணுவோம், பெண்களா இருக்கும் நம்ம உட்காருவோம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை என்ன பண்ணுறா, கட்டுகிற ஒரு ஸ்திரீயா நம்ம இருக்கிறோமா, என் கையினால என் குடும்பத்தை நான் இடிக்கிறவளா நான் இருக்கிறேன்னா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என் கையினால, என்னுடைய நாவனால, நிறைய நேரங்கள்ல பெண்களா இருக்கிற நமக்கு பிரச்சனையே என்னது, நாவுதான். நாவல நான் இதையும் சாதிச்சிருவேன்னு சொல்லி இந்த நாவனால பேசி பேசி குடும்பங்கள் என்ன பண்ணுறது, இடிக்கப்படுகிறது. நிறைய இடங்கள்ல பெண்கள் இந்த நாட்கள்ல நிறைய குடும்பங்கள் உடைக்கப்படுகிற சூழ்நிலைகள். அந்த நாவனாலேயே நிறைய குடும்பங்கள் டிவோர்ஸ். நாம பாத்தீங்கன்னா எங்க பார்த்த விவாக ரத்துக்கள் நடக்குது. கிறிஸ்தவ பெண்கள் தான் அந்த நாள், கிறிஸ்தவ குடும்பங்கள் தான் நாட்கள் என்ன பண்ணா
பிரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். ஆனா வேதத்துல சொல்லுது, புத்தியுள்ள ஒரு மனைவியா இருக்கும்போது, ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயா இருக்கும்போது அவள் நிமித்தம் தன் குடும்பம் என்னப்படும்? கட்டப்படும், இடிக்கப்படாது. ஒரு குடும்பம் இடிக்கப்படுதுன்னா அந்த இடத்துல ஒரு கிறிஸ்தவ குடும்பமா இருந்தா கூட அந்த இடத்துல தேவனுடைய ஒரு உலாவுதல் இல்லை, தேவனுடைய வழி நடத்தல் அந்த இடத்துல இல்லை என்று அர்த்தம். ஏதோ ஒரு இடத்துல ஏதோ தப்பு நடந்தது. ஆண்டவர் எந்த குடும்பத்தை இடிக்க சொல்லியிருக்காரா? எந்த குடும்பத்தை பிரிக்க சொல்லியிருக்காரா? ஆனா பெற்றோர்கள் என்ன பண்ணி, நீ வேண்டாமா, நீ வந்து நான் என்ன பண்ணிடலாம், பிரிச்சிடலாம். இதனால பெற்றோர்கள் அதீதமான ஒரு வழி நடத்துதல்களுக்குள்ள போய்கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் தவறான ஒரு காரியங்கள். இந்த நாள்ல திருந்த வேண்டிய கிறிஸ்தவர்களுடைய காரியங்கள் அதிகமாக இருக்கிறது. இதனால ஒருவேளை என்னுடைய வாழ்க்கை சாரால் முடிவெடுத்தது போல சாரால் அதுக்கப்புறம் ஃபீல் பண்றா, ஐயோ தப்பான ஒரு டிசிஷன் எடுத்துக்கோமே அப்படின்னு அவருக்கு அதற்கப்புறம் ஒரு புலம்புகிற காரியம் அதிகமாக இல்லாதவருக்கு ஒவ்வொரு காரியம் தேவனுடைய சமூகத்தை அதிகமாய் கேட்டு பெற்றுக்கொள்கிறவர்களாய், கர்த்தரை பற்றி கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இரண்டாவது ஒரு ஸ்திரீயை பத்தி நம்ம பார்க்கலாம். ஒரு ஜெபத்தில உறுதியாய் தரித்திருந்த ஒரு ஸ்திரீ எஸ்தர். அல்லேலூயா. ஒரு எஸ்தர் ராஜாத்தியை குறித்து நம்ம பார்க்கலாம். எஸ்தர் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை யாராவது எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எஸ்தர் 2வது அதிகாரம் 7வது வசனம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எஸ்தரை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். எஸ்தருக்கு யார் இல்ல? தாய் இல்ல, தகப்பன் இல்ல. அவளுடைய சிறிய தகப்பனுடைய குமாரன் யாரு? மொர்தெகாய். மொர்தெகாய் எஸ்தர் என்ன பண்ணுகிறார்? வளர்க்கிறார். மொர்தெகாய்க்கு எஸ்தர் யாருன்னா சிறிய தகப்பனுடைய குமாரத்தி. அவளை என்ன பண்ணுங்க, எடுத்து வளர்க்கிறார். ஒருவேளை தாய் இல்ல, தகப்பன் இல்லை. இது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை? ஒரு கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு ஆதரிக்கிற ஒரு கரமா அந்த இடத்துல யாருடைய கரம் வருகிறது? மொர்தெகாயுடைய கரம் எஸ்தருக்கு கிடைக்கிறது. அது நிமித்தம் பார்க்கலாம் எஸ்தருடைய வாழ்வு அங்க பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் எஸ்தர் எவ்விதமாக உயர்த்தப்பட்டாங்க? ஒரு ராஜாத்தியாக உயர்த்தப்பட்டாங்க. எப்படி உயர்த்தப்பட்டாங்க? ராஜாத்தியாக உயர்த்தப்பட்டாங்க. அந்த ராஜாத்தியா உயர்த்தப்பட்டதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு ரகசியம் இருக்கு. அவள் ஒரு பெரிய ஒரு ஜெப வீராங்கனை. அல்லேலூயா. நம்ம தெரியும், நம்ம அந்த யூத ஜனங்க அழிக்க போகும்போதுதான் எஸ்தருடைய ஜபமே நமக்கு வெளியரங்கமா தெரியும். அப்ப மட்டும்தான் அவன் ஜெபிச்சு வெளியரங்கமா காமிச்சிருக்காங்கல்ல. அதுக்கு முன்னாடி அவளுடைய ஜபம் மிகவும் அந்தரங்க ஜபமாய் அந்த தேவனை நோக்கி அவள் ஆராதிக்கிற ஆராதனைகள் ஜபமும் இருந்து கொண்டது நிமித்தம்னா அந்த நாள், அந்த பிரச்சனை நாள், அந்த போராட்ட நாள், யூத ஜனங்கள் அழிக்கப்பட போறாங்க அந்த செய்தி அவள் கேட்ட அந்த நாள்ல அவள் தாதிமார் என்ன பண்ண முடிந்தது? உபவாசம் எடுத்து சேர்ந்து என்ன பண்ண முடிந்தது? ஜெபிக்க முடிந்தது. சாதாரணமா வந்துருமா அந்த ஜெபம்? தனியா வந்துருமா? அவள் முன்னாடி அந்த பிராக்டிசஸ் அவளுடைய லைஃப்ல இருந்ததுனாலதான் அவளை ஆண்டவர் என்ன பண்ண அவ்வளோ ஜனங்கள் இருக்கிறாங்க. அதை பாருங்களேன். எஸ்தர் 2வது அதிகாரத்துல 10வது வசனத்துல அவளுடைய ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கும். எஸ்தரோ வென்றால் தன் குலத்தையும் தன் பூர்வத்தாரையும் அறிவிக்காதிருந்தாள். மொர்தெகாய் அதை அறிவிக்க வேண்டாம் என்று அவளுக்கு கற்பித்திருந்தாள். அவள் தன்னுடைய குலத்தை சொல்லல, தன்னுடைய அவளுடைய குலத்தை பத்தியோ அவளுடைய பூர்வ குலத்தை பத்தி என்ன பண்ணல? அவளுடைய யாரிடத்துல? அகாஸ்வேரு ராஜாட்ட என்ன பண்ணல? யாரிடத்துல அங்க இருக்கிற பெண்கள் இடத்துல அந்த இடத்துல யாரிடத்துல என்ன பண்ணல? சொல்லவில்லை என்று சொல்ல. கொஞ்சம் வாசிங்க. நம்மளுடைய ஆண்டவர் சங்கீதம் 45வது அதிகாரம் 10-11 வசனத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 45 10-11 வசனத்தை பார்க்கும்போது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பெண்ணா இருந்த அவள் தன் கணவரிடத்துல கூட தன் பூர்வத்தினுடைய தன்னுடைய குலத்தினுடைய பெருமை என்ன பண்ணல? அவள் சொல்லவில்லை. இந்த நாள்ல இருக்கிற பெண்கள் நம்ம திருமணமாகி கணவன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம என்னதான் சொல்றோம்? என்னுடைய குடும்பத்தை குறிச்சு அந்த காரியம் இந்த காரியம், என் குடும்பத்தை நான் எப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லி பேசுகிற பெண்களாய் இந்த நாட்கள்ல திருமணம் ஆனவனை காணப்படுகிறது நிமித்தம் தான் நிறைய குடும்பங்கள் என்ன பண்ணுகிறது? உடைக்கப்படுகிற காரியங்கள் காணப்படுகிறது. ஆனா
பாருங்க, அந்த இடத்துல அவர் மறந்து விடுன்னு சொல்லுற காரியம் முற்றிலுமாய் மறக்கிறதுக்காக அந்த இடத்துல சொல்லல. ஆண்டவர் அதை விட அவங்களுடைய அந்த குடும்பத்தை விட இந்த குடும்பத்தை கட்டுகிற பொறுப்பு யாரிடத்துல இருக்கிறது? பெண்களா இருக்கிற நம்மளிடத்துல காணப்படுகிறது. ஆனால் அதை முக்கியமாக இந்த இடத்துல சுட்டி காட்டுகிறார். அப்பொழுதுதான் ராஜாவின் அழகில் பிரியப்படுவார். அவ்விதமாக தான் அகாஸ்வேரு ராஜாவுடைய கண்கள்ல அந்த எஸ்தருக்கு ஒரு தயை கிடைத்தது. அவருடைய அழகுல அந்த ராஜா என்ன பண்ணியிருக்கிறார்? பிரியப்பட்டிருக்கிறார். நமக்கு தெரியும், அந்த இந்த இடத்துல 4வது அதிகாரம் 16வது வசனத்துல அவள் நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லிதான் எங்க போறா? அந்த ராஜாவின் இடத்துல ராஜாவை பார்க்கிறதற்காக அவள் போகிறாள். அவள் போகிற அந்த வேலையில பாருங்க, எனக்கு வந்து யோசிங்க, அந்த ஆமான் யாரு? அந்த தன்னுடைய கணவருடைய கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு க்ளோஸ். ஆமானும் தன்னுடைய கணவரும் ரொம்ப, அந்த ராஜாவும் ரொம்ப க்ளோஸ். அந்த இடத்துல ஆமான் என்ன பண்றான்? மொர்தெகாய் யூத குல ஜனத்தை என்ன பண்ண அழிக்கணும்னு திட்டமிடுறான். அது ஒரு பெரிய ஒரு தவறான ஒரு செயல். அந்த தவறான செயல் கணவருக்கு முக்கியமா தெரியாது. ஆனாலும் அந்த ராஜாவுக்கு தெரியாதுனாலும், ஆனா அதுக்கு என்ன பண்ணுதா? துணை போகிற காரியம் யாரிடத்துல இருந்துச்சு? அந்த அகாஸ்வேரு ராஜாவிடத்துல காணப்பட்டது. சில நேரங்கள்ல இந்த மாதிரி எஸ்தருடைய ராஜாவினுடைய ஒரு தைரியத்தோடு ஒரு ஞானத்தோடு அந்த அங்க எங்க போறாங்க? அந்த அரண்மனைக்குள்ள போகும்போது அந்த அரண்மனையில அந்த இடத்துல இருக்கிற ராஜாவினுடைய கண்ணில் அவளுக்கு தயை கிடைச்சு என்ன காரியம் சொல்லி ஞானத்தோடு பேசுறான். அந்த இடத்துல உங்க ஆமா இப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன் நான் என்ன பண்ணல சொல்லல. அந்த இடத்துல என்ன பண்றான்? வாங்க விருந்துக்கு வாங்க. ஒரு ஞானம். என்னது? ஒரு ஞானம். சில நேரங்கள்ல தன்னுடைய குடும்பத்துல தன் வாய ஞானம் விளங்க திறக்கிற ஒரு ஸ்திரீகளா யார் காணப்படணும்? பெண்கள். ஞானத்தோடு பேசணும். ஒரு தைரியமும் வேணும், ஒரு ஞானம். அந்த இடத்துல அதிகமா இருந்ததுன்னா என்ன பண்றாங்க? அவங்க அந்த இடத்தை விட்டு அந்த ஆமான் செய்த குற்றத்தை என்ன பண்றாங்க? சரியான நேரத்துல சரியானபடி தன் கணவருக்கு சொல்லி கொடுத்து அதிலிருந்து அந்த தவற தன் கணவர் செய்தாதபடி ஒரு தடுத்து நிறுத்துகிற ஒரு பெண்மணியா எஸ்தர் காணப்பட்டாங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேரு தன்னுடைய கணவன் ஏதோ ஒரு தவறு செய்யறாங்கன்னு சொல்லி சண்டை கொடுக்கிறவர்களா அல்ல, அவர் எப்படி எவ்விதமாய் ஒரு தைரியமாய் ஒரு ஞானமாய் பேசி அவர்களை அந்த இடத்துல தடுத்து அந்த தவறுகளுக்குள்ளாய் அந்த பிரச்சனைகளுக்குள்ளாய் அவர்களும் இணைந்து போய்விடாதபடிக்கு ஒரு தடுத்து நிறுத்துகிற ஒரு பெண்களாய் நீங்கள் நானும் காணப்படுவோமா? அதற்கு முக்கியமான ஒரு காரியம், அவள் ஒரு ஜெபிக்கிற ஒரு ஸ்திரீயாய் காணப்பட்டாள். ஒவ்வொரு காரியத்தையும் ஒரு ஜெபத்தோடு அவள் செய்கிற ஒரு ஸ்திரீயாய் காணப்பட்டாள். இந்த நாள்ல பெண்களாய் இருக்கிற நமக்குள்ள நம்முடைய வீடு எவ்விதமா இருக்கணும்? ஒரு ஜெப வீடாய் இருக்கணும். நம்ம ஆதியாகமம் 28வது அதிகாரத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 28 ஹல்லேலூயா 28:17 அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல நமக்கு தெரிந்த யாக்கோபு என்ன பண்றாரு? படுக்கிறாரு, தூங்குறாரு. அந்த இடத்துல தேவதூதர் சொப்பனை காண்றாரு. தேவதூதர் ஏறிகள் இறங்குறதுமான ஒரு இடத்தை வந்து அவருடைய கண் வந்து பார்க்க தரிசனத்துல பார்க்கிறாரு. மேல யாருக்குன்னா கர்த்தர் நிற்கிறதையும் பார்க்கிறாரு. இவ்விதமாய் பார்த்துட்டு பயந்து எந்திரிச்சிருக்காரு. பயந்து இது பயங்கரமா இருக்கிறது அந்த ஸ்தலம். இந்த நாள்ல உங்களுடைய கூடாரமும் என்னுடைய கூடாரமும் ஒரு தேவனுடைய வீடா இருக்க வேண்டும். ஒரு இந்த இடத்துல சொல்லப்படுறது போல ஒரு வானத்தின் வாசலா இருக்க வேண்டும். இதனால நான் சபைதான் தேவனுடைய வீடு, சபைதான் வானத்தின் வாசல் இல்ல. இது மட்டும் இல்ல, நீங்களும் நான் இருக்கிற நம்ம வசிக்கிற வீடுகளும் எப்படி விதமா இருக்கணும்? ஒரு தேவனுடைய வீடாக. ஏன் ஒரு எஸ்தர் ஒரு ஜெபிக்கிற ஒரு ஸ்திரீயா இருந்ததுனால அந்த இடத்துல அந்த சூழ்நிலையே என்ன பண்ணா முழு தேசம் அந்த இடத்துல அழிக்கப்படுற அந்த யூத குலத்தையே என்ன பண்ண ஒரு காப்பாற்ற ஒரு ஸ்திரீயை அவள் காணப்பட்டது மாத்திரம் இல்ல, தன் கணவரை சரியான வழியில நடத்துகிற ஒரு ஸ்திரீயாகவும் அவள் காணப்பட்டா. அதற்கு ஒரு முக்கியமான காரியம் ஒரு ஜெபம். ஒரு ஜெபம் என்ன பண்ணுறது? என்ன செய்யுது? ஒரு ஏணி நம்மளுடைய வீட்டுல வைக்கப்படணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவதூதர்கள் ஏறணும் இறங்கணும். ஏறணும்னா வீட்டுல தேவதூதர்கள் இருக்கணும். இருக்கணும் வேண்டாமா? நம்ம சண்டை போட்டுக்கிட்டு நம்ம பிரச்சனை முழுக்கிட்டு இருந்த தேவதூதர்கள் வீட்டுல உலாவுவாங்களா? தேவதூதர்கள் இருக்காங்களா? இருக்கிறாங்க. நம்மளுடைய வேதத்தின்படி நம்ம என்ன பண்றோம்? தேவதூதர்கள் பணியினுடைய ஆவிகளை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்து இருக்கிறார். தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறமான ஒரு ஸ்தலமாக ஒவ்வொரு குடும்பத்தினுடைய வீடு இருக்க வேண்டும் என்றால் பெண்களாய் இருக்கிற நீங்களும் நானும் என்ன பண்ணப்பட வேண்டும்? ஒரு ஆவிக்குரிய காரியத்துல ஜெபிக்கிறவர்களாய், வேதத்தை வாசிக்கிறவர்களாய், வேதத்தை தியானிக்கிறவர்களாய், ஆவிக்குரிய காரியத்தை நம்ம என்ன பண்ண வேண்டும்? கட்டப்படுகிற ஸ்திரீகளாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தரை உறுதியா நான் பிடிச்சுக்கிறேன்.
ஆனா நிறைய நேரங்கள் நான் சோர்ந்து போயிடுறேன். இல்ல, ஜபத்துல நம்ம இருக்க 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 அந்த ஜபம் என்ன பண்ணுதுன்னா நமக்கு அதிகமா ஒரு விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும். அந்த ஜபம் நமக்கு அந்த காரியங்களை மாற செய்யும் என்ற ஒரு விசுவாசம் வேண்டும் உங்களுக்கு. இந்த நாள்லயே ஏதோ ஒரு கவலை, என்னுடைய தேசம் இந்த நாள்ல பாலா போயிட்டு, என் தேசம் இந்த நாள்ல கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்ல. கர்த்தர் உண்மையில பிரியமா இருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும். ஒரு எஸ்தருடைய வாழ்க்கை அதே போலதான் இருந்தது. எஸ்தருடைய வாழ்க்கை தாய் தகப்பன் இல்ல, அவளுடைய வாழ்க்கை இந்த நாள் அவ்வளவுதான் முடிச்சுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பா. அவன் வாழ்க்கை கட்டப்படாதுன்னு நினைச்சா. ஆனா அவளுடைய வாழ்க்கை எப்படியே கட்டப்பட்டது? ராஜ ஸ்திரீயாய் அவள் கட்டப்பட்டாள். அவள் வாழ்க்கை எவ்விதமாக அவள் ஜபத்தில் ஆண்டவரோடு அன்பு தினமும் இருந்தது நிமித்தமா, அவளுடைய வீடு தேவதூதர்கள் உலாவுக்கு ஒரு இடமா இருந்தது நிமித்தம், அவளுடைய வீட்டுல வந்து ஒரு வானத்தின் வாசல், ஒரு திறக்கப்பட்ட ஒரு வாசல். அல்லேலூயா. அதனால நம்மளுடைய வீடுகள் எப்படி இருக்குது? அடிக்கடி நம்ம சண்டை போடுற ஒரு ஸ்தலமா இருக்கக்கூடாது. சினிமாக்களுக்கும் சீரியல்களுக்கும் இடம் கொடுக்கிற பெண்களாய் நீங்க இருக்கக்கூடாது. எத்தனை பேர் வீடுகள சீரியல் மணிக்கணக்கா ஓடிக்கொண்டு இருக்கு. பெண்கள் ரொம்ப அடிமைப்பட்டு இருக்கிறோம். இந்த நாள் இந்த அடிமைத்தனத்துல நம்ம மீட்கப்பட வேண்டும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் கேட்டேன். நம்மளுடைய வட மாநிலங்கள்ல ஒரு சந்தையில என்ன பண்றாங்க? பெண்கள் விற்கப்பட்டு கொண்டு இருக்காங்க. பெண்கள் என்ன பண்றாங்க? விற்கப்படுறாங்க. விற்கிறதுக்கு குடும்பத்துல இருக்கிறவங்க ரெடியா இருக்காங்க. விற்கிறது பெண்ணை, சரியா? அதே போல பெண்ணை வாங்குறதுக்கும் ஆண்கள் ரெடியா இருக்காங்க. குறைஞ்சது 10 ரூபாய்க்கு கூட பெண்கள் விற்கப்படுறாங்க. எவ்வளவு ஒரு பெரிய ஒரு மோசமான ஒரு காலத்துல நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு விதமான ஒரு பெண்கள் ஒரு அடிமைத்தனத்தை நோக்கி நம்ம சொல்றோம். போராடும் பெண் திருச்சபையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்களும் நானும் ஜபத்துல போராட விட்டால் அப்படிப்பட்ட பெண்களை யார் மீட்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெண்கள் நாட்கள்ல அடிமைப்பட்டு இருக்காங்க. நிறைய பெண்கள் விபச்சாரத்துக்குள்ள கிடக்குறாங்க. நிறைய பெண்கள் இதனால பாவத்துக்குள்ள இருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு நீங்க நினைக்கலாம், வாலிபத்துல இருக்க பெண்கள் சீர்கெட்டு போயிருக்கிறாங்க. பெற்றோர்களுக்கு தெரியாம வாலிபர்கள் செய்கிற தவறுகள் ஏராளமா இருக்கிறது. வாலிப பெண்களுடைய சூழ்நிலையை நாம் சொல்லிக் கொண்டு நம்ம நம்பி அனுப்புறோம், காலேஜுக்கு நம்பி அனுப்புறோம், நிறைய இடங்களுக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெண்களா இருக்கிற நீங்க உத்தரவாதம் எடுத்து உங்க குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறீங்களா? என் பிள்ளை நல்லா படிக்கணும், என் பிள்ளை நல்லா மார்க் வாங்கணும், இது மட்டும் போதுமா? இது மட்டும் பரலோக ராஜ்யத்துக்கு போயிட முடியுமா? அனுதினமும் சொல்லுங்க, அப்பா இந்த இடத்துல போக கூடாது, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க, இந்த இடத்துல நம்ம போய்விடக் கூடாது, இந்த இடத்துக்குள்ள நம்ம போனா தேவனுக்கு பிடிக்காது. எத்தனை பேர் சொல்லி கொடுக்குறீங்க? இந்த நாள் ஒரு மொபைல் போன் போதும். நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு ஒரு மொபைல் போன் போதும். இந்த நாட்கள் நம்ம ஈஸியா வாங்கி கொடுத்துட்டு இந்த நாட்கள் அநேகர் அழுது கொண்டு இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அநேகருடைய அழுக, ஐயோ என் பிள்ளை இந்த நாள்ல மொபைலே நின்று கொண்டு இருக்கிறாங்க, என் பிள்ளை இந்த நாள் இந்த மொபைல் இந்த இடத்துல அடிமைப்பட்டு இருக்கிறாங்க, இதுல அழுது கொண்டு இருக்கிறோம். இதற்கு நீங்க என்ன பண்ண வேண்டும்? எழுதுங்க. ஸ்திரீகளாய் ஒரு பெண் ஒரு வைராக்கியமாய் தன் கணவன் தவறு செய்து விடக்கூடாது என்று அவர் எஸ்தர் ராஜாத்தி விழித்தெழுந்தாள். அல்லேலூயா. விழித்தெழுந்தாள், உபவாசிக்க எழுந்தாள், இரவும் பகலும் குசியாமல் குடிக்காமல் அவள் இருந்தாள். இந்த நாள்ல அவர் குசிக்காம குடிக்காமல் இருக்க முடியுதா? எதுக்கு எடுத்தா நான் பண்ண மாட்டேன், நான் ஜெபிக்க மாட்டேன். ஜெபிச்சு என்னத்தை கண்டேன்? இல்ல, பெண்களா இருக்கிற நம்மளால ஜெபத்தால சாதிக்க முடியும். நிறைய காரியங்கள் நம்ம சாதிக்க முடியல நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். 2 காரியத்தினால நம்ம சாதிக்கிறோம். தேவனுடைய சமூகத்தை வடிக்கிற கண்ணீரினாலையும் முழங்கால் ஜெபத்தினாலும். அல்லேலூயா, அல்லேலூயா. முழங்கால் ஜெபமும் கண்ணீரின் ஜெபமும் பெண்களா இருக்கிற நம்மளுடைய குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு நமக்கு முடியும். உண்மை அதற்கு நான் ஒரு பெரிய சாட்சி. நிறைய போராட்டம், நிறைய பிரச்சனை. ஆனா என்னுடைய முழங்கால்கள், என்னுடைய கண்ணீர்கள் தேவனுடைய சமூகத்துல அந்த ரங்கத்துல ஊற்றப்பட்ட கண்ணீர் என்னுடைய வாழ்க்கையில நிறைய ஒரு அக்கினி போன்ற ஒரு சூழ்நிலை வந்தது. நான் சிஎஸ்ஐ சபை மேலப்பாளையம் திருச்சபையில வாலிபர் பெண்களுக்கான ஒரு லீடர் ஆண்டவருக்கு அந்த இடத்துல வாலிபர் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது வாலிபர் பெண்களுக்காக நான் நடத்துகிறது. வாலிபர் பெண்கள் மீட்டிங்க நடத்துகிற ஒரு பொறுப்பு ஆண்டவருக்கு எனக்கு அந்த இடத்துல கொடுக்கும். அதுதான் என்னுடைய ஊழியத்தினுடைய ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இங்க ஒரு சிஎஸ்ஐ சபையில ஒரு வாலிப பெண்களுக்காய் நடத்தப்பட்ட ஒரு இடத்துல ஒரு லீடரா இருந்தது நிறுத்தம். அந்த இடத்துல ஐயோ எனக்கு பயம், நான் பண்ண மாட்டேன், இதை பண்ண மாட்டேன், அதை பண்ண மாட்டேன், எல்லா இடத்துல என்ன பண்ணுவேன், ஒதுக்கி இருக்கு. ஆனா ஒருத்தர் எனக்கு கூட பிடிச்சு என்ன பண்ணாங்க, நீதான் பண்ணணும் நிறுத்தி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் ஒரு நாள் காலம் வந்ததுனால ஆண்டவருக்கு எலும்பு செய்திருக்கேன், ஆண்டவருக்கு பிரகாசிக்க செய்திருக்கிறேன். ஆனா நான் எழுப்புறேன், பிரகாசிக்கிறேன். என் வாழ்க்கையில போராட்டம் இல்லைன்னு நினைச்சீங்களா? இருந்துச்சு. ஒவ்வொரு நாள் நான் உடைக்கப்பட்ட காரியங்கள் உண்டு, நான் அழுது கொண்டு இருந்த காரியங்கள் உண்டு. அது உடைக்கப்பட்டதும் நான் அழுது கொண்டிருந்ததும் என்னை என்ன பண்ணுச்சு? உருவாக்கினது.
அல்லேலூயா. என்னை உருவாக்கினது, என்னை ஆண்டவருக்காய் எழும்ப செய்தது, என்னை ஆண்டவருக்காய் சாட்சியாய் நிற்க வைத்தது. இந்த நாளை பெண்களாய் இருக்கிற நீங்க இந்த நாள் உடைத்துட்டேன், அவ்வளவுதான், நான் கைவிடப்பட்டேன்னு சொல்லி மூளையில படுக்காதீங்க. எழுதுங்க, உலகால் படியிடுங்க, ஆண்டோடைய சமூகத்துல காத்துங்க. உங்களுக்கு இரவு நேரங்கள் ஜப நேரங்களை மாறட்டும். அல்லேலூயா. ஒரு யாக்கோபு எழுந்தோம், அவ்வளவுதான், முடிஞ்சது, ஏசா வரப்போறான், க்ளோஸ், வீடு நம்மளுடைய குடும்பத்தை முடிச்சு அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இரவு முழுவதும் போறாங்க. அவருடைய பேர் யாக்கோபுல ஆண்டவர் என்னதான் மாற்றினாரு? இஸ்ரவேல் என்று மாற்றினார். எஸ், அதே போல ஆண்டவர் உங்களை மாற செய்ய, உங்க குடும்பத்தை மாற செய்ய இரவு நேரங்களை வடிக்கிற. ஐயோ என் சிஸ்டர், இந்த பிரச்சனை சிஸ்டர், இந்த பிரச்சனை சிஸ்டர், பக்கத்துல இருக்கவங்க சொல்லி அழாதீங்க, தயவு செய்து அழாதீங்க. ஆண்டவருடைய சமூகம் மாத்திரம் தான் உங்களுக்கு ஒரு விடிவை கொடு, ஒரு மாற்றத்தை கொடு. ஆண்டவர் அதுதான் சொன்னாங்க, நீ கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் எப்சிபா என்றும் யூடா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன் மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும் என்று. அல்லேலூயா. இந்த நேரத்தில் பாருங்க, ஒரு மனைவியினுடைய நடக்கை 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல 1 முதல் 4 வசனங்களை நாம் வாசிக்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனம் யாராவது வாசிக்கலாம். அந்தபடி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்துக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயங்களில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. தேவன் உங்க மேல பிரியமா இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அதே தேவன் உங்களை வந்து எப்படியா பார்க்கிறாரா? அவருடைய பார்வைக்குள்ள விலையேற பெற்றவர்களாய் பார்க்க வேண்டும். எத்தனை பேருக்கு ஆசை? ஐயோ, என் பொண்ணு இவதான் விலையேற பெற்றவன் அப்படின்னு சொல்லணும். ஆண்டவர் என்னை பார்த்து எப்படிப்பட்ட இந்த ஸ்திரீக்கு அந்த பாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு தெரியுமா? தன் நடக்கையினால தன் புருஷனை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிற ஸ்திரீ. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த இடத்துல நம்ம பார்த்தா நம்ம நிறைய பேருக்கு தெரியும், பெண்களுடைய கூட்டம் அதிகமா இருக்குது, ஆண்களுடைய கூட்டம் குறைவு, ரொம்ப குறைவு. இந்த நாளில் பெண்களாய் இருக்கிற நம்ம கணவர்களை ஆதாயப்படுத்துகிற பெண்களாய் காணப்பட வேண்டும். அவர்கள் குடும்பமாய் ஆலயத்து வர வைக்கிற காரியங்கள் நம்மளிடத்துல இருக்கு. கண்ணீர் படிங்க. எங்களுடைய அப்பா வந்து மளிகை கடை தான் வச்சிருந்தாங்க. அப்போல எங்க அம்மா, நானு, என்னோட தங்கச்சி, தம்பி எல்லாரும் ஃபேமிலியில இருக்கணும். எங்க அப்பா என்ன பண்ண மாட்டாங்க, ஜபத்துக்கு வர மாட்டாங்க. ஒரு சகோதரி என்கிட்ட வந்து ஒரு காரியத்தை வந்து சொன்னாங்க, உங்க அப்பா வந்து எப்போதுமே பணத்தை பின்னாடிதான் போவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு காரியத்தை வந்து சொன்னாங்க. அவங்களுக்கு அதுலதான் ஆசை, அதனாலதான் அவங்க வந்து அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு பிசினஸ், அந்த வேலை, இந்த வேலை, அதுலதான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. எனக்கு அந்த வார்த்தை என்ன பண்ணுச்சு, எனக்கு ரொம்ப என்ன பண்ணுச்சு, உடைச்சிச்சு. நான் ரொம்ப கஷ்டப்பட வாலிபத்தில் நான் ஏசப்பாட்ட அழுத, ஏசப்பா இல்லப்பா எங்க அப்பாவும் என்ன பண்ணுங்க சபைக்கு வரணும். எத்தனை பேர் நீங்க ப்ரேயர் பண்றீங்க வாலிபம் இல்லைங்களா? எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க எங்க அப்பாவும் என்ன பண்ணணும் சபைக்கு வரணும் அப்படின்னு நான் சொல்லிச்சேன். இந்த நாள்ல எங்க அப்பா முதல் மணி அடிக்கிறது, 2வது மணிக்கு முன்னாடியே அழைப்பு போனோம், வெளியே இருப்பாங்க எங்க அப்பா. அவ்விதமாய் ஆண்டவர் எங்க அப்பாவை மாற்றினார். இந்த நாளில் உங்களுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் மாற்றுவதற்கு வல்லமை தேவராக இருக்கிறார். இந்த வேலையை கொஞ்சம் யோசிங்க. இந்த நாள்ல பாருங்க, ஆதாயப்படுத்துறது மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்துகிறவர்கள். யாருடைய நடக்கையினால அகாஸ்வேர் ராஜா ஆதாயப்படுத்தப்பட்டார்? எஸ்தரினுடைய நடக்கை அவள் அகாஸ்வேர் ராஜாவை ஆதாயப்படுத்திக் கொண்டார். புறம்பான அலங்கரிப்பு. பெண்கள் நாட்கள் அதிகமாய் செலவு பண்ணுகிறது புறம்பான அலங்கரிப்புக்கு. ஆண்டவர் அதை அருவருக்கிறார். புறம்பான அலங்கரிப்பு ஆண்டவர் அருவருக்கிற காரியம். கொஞ்சம் யோசிச்சுப்பாங்க, இதுக்கு செலவு அதுக்கு செலவு வேண்டாம், தயவு செய்து வேண்டாம். பெண்களா இருக்கிறவர்களுக்கு உள்ள இருக்கிற சாந்தமும் அமைதியும் உள்ள ஒரு ஆவியை உடைய பெண்கள் தேவனுடைய பார்வைக்கு விலையேற பெற்ற பெண்கள். அல்லேலூயா. புறம்பான அலங்கரிப்பு அல்ல, சாந்தமும் அமைதியும் உள்ள ஒரு ஆவி. ஏதோ ஒரு காரியம் வந்துச்சுன்னா நான் முதலே சொன்னேன்ல, சாந்தமாயிடுங்க. கணவர் எழுப்புறாரா, எழுப்பட்டும். எவ்வளவு தூரம் பேசுறாரா, பேசட்டும். அமைதியாயிடுங்க, பேசாதீங்க, திரும்ப பேசாதீங்க. சாந்தம், அந்த அமைதல். ஒரு நாள் உங்க கணவர் என்ன பண்ணும்,
மாற்றும். இதனால் ஆண்டவர் அமிதமாய் ஒவ்வொரு குடும்பங்களை ஆண்டவர் கட்டுகிறதற்கு வல்லமையுடைய தகப்பனாய் நம்முடைய தகப்பன் காணப்படுகிறார் என்று முதல்ல நம்ம சொன்னோம். கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட ரூத்தினுடைய வாழ்க்கைக்கு நம்ம என்ன பண்ண வேண்டும்? கட்டப்பட வேண்டும். இரண்டாவது, ஒரு எஸ்தர் உறுதியாய் ஜபத்துல தரித்திருந்த ஒரு எஸ்தரை போல. ஏன் என்னுடைய தேசம் வாழ்க்கை பட வேண்டும்? எதுக்குப்பா நம்ம கட்டப்படணும்? சொல்லுங்க, எதுக்கு நம்ம கட்டப்படணும்? நிறைய குடும்பங்கள் இந்த நாட்கள் உடைக்கப்பட்டிருக்கு. அந்த குடும்பங்களை கட்ட நீங்க கட்டப்படுது. அல்லேலூயா. நிறைய பேர் அந்த நாட்கள்ல பக்கத்துல இருக்கிறவங்க நிறைய காரியங்கள் வந்து சொல்றாங்க, நிறைய காரியங்கள் குறிச்சு உங்களோட பேசுவாங்க. எந்த மாதிரி பிரச்சனை, அந்த மாதிரி பிரச்சனை. ஆமாப்பா, என் குடும்பத்துல இப்படிதான் இருக்கு, என் குடும்பத்துல இந்த மாதிரிதான் அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க. இந்த நாட்கள்ல உங்க குடும்பத்தின் பிரச்சனைகளை மற்றவங்க சொல்றது இல்ல, ஏசப்பா இந்த காரியத்துல உங்க குடும்பத்தை மாற்றுவாரு. அந்த இடத்துல ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க என்ன பண்ணுங்க? சாட்சியாய் சொல்லுகிற பெண்களாய் நம்ம காணப்பட வேண்டும். அவ்விதமாக நம்ம இருக்கும் போது உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை யாராவது வாசிக்கலாம்? உன்னத பாட்டு 1:9. என் பிரியமே, பார்வோனுடைய ரதங்களில் பூண்டிருக்கிற பரிகள் பவுஞ்சுக்கு உன்னை ஒப்பிடுவேன் என்று சொல்லப்படுகிறது. என் பிரியமே, இந்த இடத்துல அந்த சூலேமித்தியாலை பார்த்து சாலமோன் சொல்லுகிற காரியம், ஒரு ஸ்திரீயை பார்த்து, என் பிரியமே, பார்வோனுடைய ரதங்களில் பூண்டிருக்கிற பரிகள் பவுஞ்சுக்கு உன்னை ஒப்பிடுவேன். ஒரு ரதத்துல பரினானது குதிரை கட்டப்பட்டிருந்தா அது மெதுவா நடக்குமா, வேகமா ஓடுமா? வேகமாக ஓடும். குதிரை என்ன பண்ணும்? குதிரையுடைய ஓட்டத்தை நீங்க பார்த்திருக்கீங்களா? ஒரு போர்ல காலாட்கள் படையும் இருக்கும், குதிரையுடைய படையும் இருக்கும். காலாட்கள் படைய அடிச்சா அவங்க அவ்வளவுதான், கீழே விழுந்துருவாங்க. ஆனா குதிரைகள் கீழே விழுந்தாலும் அந்த விழுந்த ஸ்பீட்ல அடுத்தது எழும்பும். அது என்ன பண்ணும்? அடுத்தது எழும்பும். அதே போலதான் பெண்களாக இருக்கிற நம்மள அந்த பரிகளுக்கான அந்த இடத்துல ஒப்பிட்டு அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. குதிரைகளுக்கு ஒப்பிட்டு விழுந்தாலும் டப்புன்னு என்ன பண்ணணும்? நம்ம எழும்பணும். ஒரு யுத்தத்துக்கு ஒரு ஆயுதமாயிருக்கிற காலாட்களோட நீங்க நடக்கும் போது நம்ம வந்து சோர்ந்து போனா, குதிரைகளோட ஓடும் போது எப்படி ஓடுவேன்? நீங்க குதிரையோட நீ போகும்போது எப்படி ஓடுவேன்? நம்மளுடைய வாழ்க்கைங்கிறது சாதாரண வாழ்க்கை இல்ல, ஓட வேண்டிய வாழ்க்கை. இன்னும் நீங்க போக வேண்டிய காரியம் வெகு தூரமான காரியம் இருக்கு. ஆண்டவர் நிறைய காரியங்கள் உங்களை குறித்து திட்டம் வைத்திருக்கிறார். பெண்களாக இருக்கிற நம்ம எழும்பும் போது எப்படி ஒரு தெபோரால் எழும்பினாங்களா? தெபோரால் வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். தெபோராலாகிய நான் எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. இதனால நீங்களும் நாடு இருக்கிற பட்டணங்கள்ல பாத்தீங்கன்னா சுத்தி முத்தி இந்த நாட்கள் போன மாதங்கள் எல்லாம் அதிகமான ஆராதனைகள் எங்க கொடுக்கப்பட்ட ஆராதனைகள் அவ்வளவு அதிகமா, அவ்வளவு அருவருப்புகள் நம்மளுடைய தேசத்துல காணப்படுது. பெண்களாக இருக்கிற நீங்களும் நாடு எழும்பும் அளவு கிராமங்கள் பாலாயிரம் கிடக்கும். இதனால நீங்கள் எழும்ப வேண்டும். எதற்கு எழும்ப வேண்டும்? சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு. எத்தனை பேர் சுவிசேஷத்தை சொல்லுகிறதுக்கு ஆயத்தமா இருக்கீங்க? சுவிசேஷனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று சொல்லப்படுகிறது. சுவிசேஷத்திற்குரிய பாத ரட்சையை நம்ம தொடுத்து கொள்ளுகிறவர்களாய், சுவிசேஷத்துக்கான ஒரு ஆயத்தம் ஒரு பாத ரட்சையை நீங்களும் நான் தொடுத்து கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சுவிசேஷத்துக்காக நீங்க என்ன பண்ண வேண்டும்? எழுப்ப வேண்டும். எப்படி ஒரு 10 கன்னிகைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. 5 கன்னிகைகள் புத்தி உள்ளவர்கள், 5 கன்னிகைகள் புத்தி இல்லாதவர்கள். அந்த 5 கன்னிகைகள் கையில் என்ன இருந்துச்சு? புத்தி உள்ள கன்னிகைகள் கையில எண்ணெய் இருந்தது, புத்தி இல்லாதவர்கள் கையில எண்ணெய் இல்ல. தீவெட்டி ஆனா எரிஞ்சுக்கிட்டே தான் இருந்துச்சு 2 பேரும். அது அணைஞ்சிச்சுன்னு போடல, அது அணைஞ்சிச்சுன்னு போட்டிருக்கா இல்ல, என்னதான் இல்லைன்னு போட்டிருக்கு. இதனால என்ன எதற்கு குறிக்கிறதுனா பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு அபிஷேகத்தை குறிக்கிறது. என்ன எதை குறிக்கிறது? பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை குறிக்கிறது. தீவெட்டி எதை குறிக்கிறது? ஒரு ரட்சிப்பினுடைய ஒரு வெளிச்சம், ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை. நீங்களும் நானும் சாட்சியுள்ளவர்கள் தான், சாட்சியுள்ள வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா அந்த அபிஷேகம், ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லாமல் இருந்தோம்னா அந்த சாட்சி என்ன பண்ணிவிடும்? மங்கி போய்விடும். ஒரு நாள் அணைந்து போய்விடும். ஒரு நாள் என்னதான் அணைந்து போய்விடும். எஜமான் வர்ற நேரத்துல அந்த மங்கி எரிகிறவர்களா நீங்க இருக்கணுமா? பிரகாசிக்கிற ஒரு வெளிச்சமுள்ள தீவெட்டிகளா நீங்களை எரிந்து கொண்டு இருக்க வேண்டுமா?
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆவியானவருடைய வேலை நமக்கு இறங்கும் போது கொஞ்சம் குறையும் போது எண்ணெய் ஊத்துன உடனே என்னதாகும்? திரும்ப அது எரியும். அந்த ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுக்கும் போது, அந்த அபிஷேகத்துக்கு இடம் கொடுக்கும் போது நம்ம என்ன பண்ண, ஒருவேளை சாட்சியில குறைஞ்சிருந்தாலும் ஆவியானவர் சொல்லுவார், பாவத்தை குறிச்சு, நீதியை குறிச்சு, நியாயத்திற்கு குறிச்சு கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர். இதை செய்யாது, இதை செய், இந்த வழியில போகாது, இந்த வழியில நீ நட அப்படின்னு சொல்லி உணர்த்துகிற அவர் ஆவியானவர். அவ்விதமாய் அவர் உணர்த்த 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 நம்மளுடைய தீவெட்டி எப்படியா இருக்கும்? எரிந்து கொண்டிருக்கும். அதற்கு கீழ்ப்படுகிற பட்சத்தில், அந்த ஆவியான சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற பட்சத்தில், வழி இதுவே, இதிலே நடை என்ற சத்தத்தை நீங்கள் கேட்கும் போது, தேவனுடைய வார்த்தை உள்ளத்துல வரும்போது நீங்கள் கீழ்ப்படுகிற பட்சத்தில் ஆண்டவர் உங்களை எரிய வைப்பார், பிரகாசிக்க வைப்பார், அநேகருக்கு உங்களை சுவிசேஷத்தை கொண்டு போக வைப்பார். பக்கத்து வீடுகள்ல, பக்கத்து தெருக்கள்ல, உங்க தெருவில் இருக்கிறவங்க மத்தியில உங்களை சாட்சியா, என் குடும்பத்திலேயே சாட்சியற்ற ஜீவியமா இருந்துச்சுன்னா மற்றவங்க குடும்பத்துல எப்படி நீங்க சாட்சியை வாழ முடியும்? ஆண்டவர் சுவிசேஷத்தை எப்படி நீங்க கொண்டு போக முடியும்? இதனால் ஆண்டவர் அதனாலதான் சொல்லுகிறார், முதல்ல நீங்கள் கட்டப்பட வேண்டும். உங்கள் வாழ்க்கை கட்டப்படும் போது அந்த அழிந்து போயிருக்கிற, அந்த பாழாக்கப்பட்டு போயிருக்கிற அந்த குடும்பங்களையும் தேவன் உங்களை கொண்டு கட்டுகிறதற்கு வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறார். எல்லாரும் ஒரு இருக்கிற இடங்கள்ல அமிதமாய் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரை நம்ம நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா, நான் கட்டப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரோ பட்டயத்தை, ஆவிதரோ பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெற்று, எடுத்து போராடி வெற்றி பெற்று, பிரியமானவரே உன் ஆத்துமாவாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்வே, சுகமாயிரு மகளே. பிரியமானவரே உன் ஆத்துமாவாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்வே, சுகமாயிரு மகளே. ஓட்டப்பந்தயா நீ ஓடுகிறாய், ஒளிபடி ஓடு மகளே. ஓட்டப்பந்தயா நீ ஓடுகிறாய், ஒளிபடி ஓடு மகளே. தேடி வரும் பாவங்களை, தேடி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே. பிரியமானவரே உன் ஆத்துமாவாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்வே, சுகமாயிரு மகளே. பிரியமானவரே உன் ஆத்துமாவாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்வே, சுகமாயிரு மகளே. ஆமாண்டவரே, இசப்பா நாட்கள்ல பெண்களாய் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். எல்லாரும் கொஞ்ச நேரம் ஒரு அர்ப்பணிங்க. கொஞ்சம் கண்களை திறக்காதீங்க, வேற எந்த சிந்தனைக்கு போகாதீங்க. இந்த நாள்ல ஆண்டவர் வார்த்தையா உங்களோட பேசியிருக்கிறார். நீங்க கொஞ்ச நேரம் இந்த நேரத்துல அர்ப்பணித்து ஜெபிங்க. ஆண்டவர் இந்த நேரத்துல நீ கைவிடப்பட்டவள், இந்த நேரத்துல ஒரு பாடான தேசம் என்னுடைய வாழ்க்கப்படல, என் தேசம் இடிஞ்சு போச்சு, எப்படி என்று ஒரு நகோமியை போல என் வாழ்க்கையில ஒரு கசப்பு தான் என்று சொல்லி இந்த நாள்ல இருப்பீங்கன்னா ஆண்டவர் இந்த நாள்ல ஒரே ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். உன் தேவனை உறுதியாய் பற்றிக்கொள், உன் தேவனை உறுதியாய் பற்றிக்கொள். கர்த்தரை உண்மையாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவர், உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவர். இந்த நேரத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் உறுதியாய் பற்றிக்கொண்ட ஒரு மனது. இந்த வேலை ஆண்டவர் எதிர்பார்க்கிற போது யோசிங்க, ஏசப்பா கர்த்தர் உன்மேல பிரியமாய் இருக்கிறார். உன் தேசம் ஆண்டவர் வாழ்க்கை படும் என்று வாக்கு கொடுக்கிறார். உன் தேசத்தை வாழ்க்கைப்பட வைக்க. எஸ், எனக்கு இந்த நேரத்தில் இந்த இடத்துல இந்த பிரச்சனை ஏதோ ஒரு போராட்டம்
ஊற்றுங்க, உங்க முழங்கால முடக்குங்க. தேவனுடைய சமூகத்துல, தேவனுடைய பாதத்துல கண்ணீரை வடிக்க 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 அந்த காரியத்தை தேவன் ஜெயத்தை கொடுக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை உங்க குடும்பம் முதல்ல எழுப்பப்படணும். இந்த நாள் ஆண்டவர் சொல்லி அனுப்பின காரியம் ஒவ்வொரு தேசமும் கட்டப்படணும், ஒவ்வொரு குடும்பமும் கட்டப்படணும். என் குடும்பம் ஒரு தேவனுடைய வீடாக இருக்கணும். கேளுங்க, ஒரு வானத்தின் வாசல், என் குடும்பத்துல ஒரு வானத்தின் வாசல், தேவ தூதர்கள் ஏறணும் இறங்கணும். இப்படி ஜபங்கள் ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். என் பிள்ளைங்க ஜெபிக்கணும், என் கணவர் ஜெபிக்கணும், என் குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். அமிதமான ஒரு எழுப்புதல் என் குடும்பத்துல கொடுப்பீராக. தேவையில்லாத சத்தங்களுக்கு என் குடும்பத்திட்ட இடம் கொடுக்க கூடாது. ஒரு புத்தியுள்ள மனைவியாய், புத்தியுள்ள ஒரு ஸ்திரீயாய் என் குடும்பத்தை கட்டுகிறவராய், எஸ் லார்ட், என்னுடைய கரங்களினால, என்னுடைய முழங்காலினால என் குடும்பத்தை கட்டுகிற ஒரு பெண்ணாய் நான் காணப்படணும் என்று ரீமா லாக்காதா ரோஷி ரிமாக்கரபா ஆவி ஆண்டவர் தேவனை ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. ஒரு உன்னத பலனை அனுப்புங்க ஆண்டவரே, ஆவியின் பலனை அனுப்புங்க, பரிசுத்த ஆவியின் பலனை அனுப்புங்க. இந்த வேலையை நிரப்புங்க ஆண்டவரே, ஒவ்வொரு வரையும் நிரப்புங்க, ஆவியின் பலனினால நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, குடும்பத்தை கட்டுகிற ஒரு ஸ்திரீகளாய், குடும்பத்தை கட்டுகிற ஒரு ஸ்திரீகளாய் எல்லா போராட்டங்களையும் இந்த வேலையில இயேசுவின் நாமத்தினால விலகுவாராக. ஒவ்வொரு குடும்பத்தில் அழைத்து சாத்தான் கட்டியிருக்கிற கட்டுகள் இந்த நேரத்தில் எல்லா கட்டுகளும் உடைக்கப்படட்டும், 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 உடைக்கப்படட்டும். இந்த நேரத்தில் உடைக்கப்பட இயேசுவின் நாமத்தினால கட்டு கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். இந்த சாத்தானின் அதிகாரங்கள் குடும்பங்களில் இருக்கக்கூடாது, சத்துருவினுடைய ஆதிக்கங்கள் குடும்பங்களில் இருக்கக்கூடாது. எழுக்கு எழுக்கு சீயோனே, உன் வல்லமை தவிர்த்துக்கொள், உன் வல்லமை தவிர்த்துக்கொள். இந்த நேரத்தில் உன்னதமான அபிஷேகம் உங்களால இறங்குகிறது. தேவன் புதிய ஒரு பலனை கொடுத்து கொண்டிருக்கிறார். பெண்களாயிருக்க நம்ம எழுபணும், எழுபணும், எழுபணும். ஒரு ஜபராலை போல, ஒரு தீர்க்கதரிசியான ஜபராலை போல கிராமம் பாலாறு போகும்போது சும்மா இருக்கக்கூடாது, சும்மா இருக்கக்கூடாது. ஜபிக்கிற ஒரு ஸ்திரீயாய், எஸ் ஆண்டவரே, நான் வேதத்தை வாசிக்க முடியல, ஜபிக்க முடியல. இதெல்லாம் அப்படிப்பட்ட பெண்கள் தேவனத்தை கேளுங்க. ஆண்டவர் உணர்ந்து போன ஒரு ஜப வாழ்க்கையை ஆண்டவர் குளிர்க்க வைக்க போறாங்க. இந்த வேலை உணர்ந்து போன ஒரு ஜப வாழ்க்கை கேளுங்க. இசப்பா, வேதத்தை தூக்குனா எனக்கு தூக்கம் தான் வருது. இந்த நேரத்தில் என்னால ஒரு கான்சென்ட்ரேஷனோட வேதத்தை வாசிக்க முடியல. இந்த வேலை ஒரு விடுதலை, ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுக்க போறாங்க. கேளுங்க, கேளுங்க, விடாதீங்க, விடாதீங்க, ஆண்டவர் விடாதீங்க. இசப்பா, என் குடும்பத்தை கட்டுகிற பொறுப்பை பெண்ணா எனக்கு கொடுத்திருக்கிறேன். இந்த நேரத்துல அப்பா, இந்த ஒரு உன்னதத்தின் ஒரு அபிஷேகம் இறங்கி ஒவ்வொரு குடும்பங்கள்ல இருக்கிற அப்பா, ஒவ்வொரு குடும்ப ஸ்திரீகளையும் கட்டுவீராக, ஆவிக்குள்ள கட்டுவீராக, ஆவிக்குரிய காரியங்களை இன்னும் வளருவார்களாக. ஜெபிக்கிற ஸ்திரீகளாய், போராடுகிற ஸ்திரீகளாய், சாத்தானின் அஸ்திர ஆயுதங்களை அசைக்கிற ஒரு ஸ்திரீகளாய், அப்பா, மாம்சத்தோட ரத்தத்தோட அல்ல, துரைத்தனத்தோட அதிகாரத்தோட பொல்லாத ஆவிகளோட ஒரு யுத்தம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீகளாய் அபிதமான ஒரு பலன் இந்த வேலை கொடுப்பினாங்க. ஹல்லேலூயா. இயேசுவா, இந்த நாளில் நீ அபிதமாக ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறதற்காக நன்றி. ஒரு ஆவிக்குரிய பலன், ஒரு உன்னதத்தின் அபிஷேகத்தை ஒவ்வொருவரும் கொடுத்திருக்கிறேன். விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே, பெண்களாயிருக்கிற இவர்களை நீ இந்த பகுதியில் எழுப்பி, இந்த பகுதியில் ஒரு வெளிச்சமாய், ஒரு தீவட்டிகளாய், எஸ் லார்ட், புறப்பட, செயல்பட, சுவிசேஷங்களை அறிவிக்க, அந்த பகுதியில் ஒரு எழுப்புதலுக்கு இந்த பெண்களை பயன்படுத்துவீராக அப்பா. இந்த பெண்கள் எழுப்புவார்களாக. இந்த பகுதியில் இதுமாண்டவர் ஒரு எழுப்புதலின் ஜெய கீதங்கள் எழுப்பட்டும், துடிக்கட்டும். அமிதமாய் அவர்களை பயன்படுத்த போகிறேன். நீ பெரிய காரியத்தை செய்ய போகிறேன், பெரிய காரியத்தை செய்ய போகிறதுக்காக நன்றி. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உங்க ஒருவருக்கே ஏறுகிறது. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா.